ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கலாம், லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் ப்ளவுஸுக்கு மேட்சா. இப்போ இதோட அளவுகள் இப்போ பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பட்டி மடித்து தைக்க 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.25, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கேன்வாஸ் நம்ம எடுத்துக்கலாம். கேன்வாஸில் தான் நெக்கோட ஷேப் போட போகிறோம். இதோட கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் பாருங்கள் 10 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் சிம்பிளான ஒர்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரஃப்பாக இந்த மாதிரி நம்ம போட்டு பார்த்துக்கலாம். எடுத்ததுமே டார்க்காக போடாமல் ரஃப்பாக போட்டு பார்த்துட்டு இதோட ஷேப் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த லைனை நம்ம டார்க்காக போடவே ஆரம்பிக்கணும். இந்த திலகம் ஷேப் எப்போதுமே பாக்ஸை விட்டு ஒரு 3/4 இன்ச்சு அகலமாக போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்கோட ஷேப்புமே நம்மளுக்கு வந்து சரியான அளவில் கிடைக்கும். இது சைஸை பொறுத்து நம்ம அகலத்தை வந்து கூட்டவும் செஞ்சுக்கலாம், இல்லை கரெக்டான அளவுலையுமே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கேப்பில் அதே ஷேப்லேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணும் பொழுது அழகாக நீட்டாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிம்பிளான டிசைன் தச்சு காமிங்க அப்படின்னு கேட்டனால தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து சிம்பிளான டிசைனாக நம்ம வந்து தச்சு காமிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக நம்ம விரித்து வச்சுட்டு வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இதோட கழுத்து அகலம் 2.5 5 இன்ச்சை இது போல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் கழுத்து வந்து நம்மளுக்கு அதிகமாக அகலாமல் நம்மளுக்கு குறிச்ச அளவு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2.5 கரெக்டாக 5 இன்ச்சு வரணும். உள் லைன் வந்து அப்படியே நம்ம கேன்வாஸ் ஒட்டியே போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கேன்வாஸ் நழுவாமல் இருக்கும். இப்போ அங்கனங்கன நம்ம வந்து பின் குத்திக்கலாம். அப்போ தான் கேன்வாஸ் லைனிங் துணியை தனித்தனியாக போகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உள் லைனில் ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதோட நூல் பீஸரை நம்ம கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவுட்லைனில் ஒரு நூல் கேப்பில் நம்ம கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி மடித்து விட்டுட்டு சென்டரில் அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை மேல் பக்கமாக வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உள் லைன் முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறம் இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சில் இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்செலாம் விடக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இது போல் அதே ஷேப்லேயே லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த பகுதியை லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக நம்ம வந்து தள்ளி விட்டுட்டு இது போல் பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி நெக்கோட ஷேப்பை ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டு வரைக்கும் அழகாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இது போல் பாருங்கள், லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக வச்சுட்டு இது போல் நம்ம வந்து அழகாக நீட்டாக நெக்கோட ஷேப் அழகாக எடுத்து விட்டுறலாம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அதே சமயம் தையல் பொடி தையலாக இருக்கணும். நார்மல் தையலும் வைக்கக்கூடாது, பெரிய தையலும் வைக்கக்கூடாது, பொடி தையலாக இருக்கணும். அதே சமயம் தையல் பார்த்திங்கன்னா வளைவு நெளிவு வராமல் ஒரே அளவாக சேமாக ஓரத்திலே இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கீழே பட்டி தைச்சி டாட்லாம் பிடிச்சி அவுட்லைன் தைச்சி முடிச்சு அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பகுதியை இது போல் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், ஒன் சைடுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டிசைனர் லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம் ஒன் சைடு மட்டும். இந்த மாதிரி பாருங்கள், நான் கோல்டு கலர் டிசைனர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். இதை கரெக்டாக நம்ம கழுத்தை ஒட்டியே தைக்கணும். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை வந்து எடுக்கக்கூடாது. என்ன கலர் லேஸ் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். எப்போதுமே பாருங்கள், முடிக்கும் போது கோட்டை ஒட்டியே கட் பண்ணாமல் கோட்டிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நூல் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லேஸ்லேயே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா டிசைன் இருக்கனால அந்த டிசைன் மேலே போடக்கூடாது. அந்த லேஸு மேலேயே நம்ம இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் 2 தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் நம்ம கொடுத்து தைச்சிட்டோம். இன்னொரு லைன் கொடுத்து தைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இன்னொரு லைன் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ ஒன் சைடு அழகாக டபுள் லைன் லேஸ் கொடுத்து தைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், 2.5 இன்ச் நீளமும் 2.5 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். நான் சாம்பிளுக்காக உங்கள்கிட்ட ஒரு 2 பீஸ் மட்டும் தச்சு காமிக்கிறேன். இது போல் நிறையா பீஸ் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போலயே பாருங்கள், நான் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நான் இதில் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் தச்சிருக்கேன். சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா 2 இன்ச் நீளமும் 2 இன்ச் அகலத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நான் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுங்கிறனால 2.5 இன்ச் நீளமும் 2.5 இன்ச் அகலத்தில் கட் பண்ணி தச்சிருக்கேன். இதை இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பீஸையுமே வரிசையாக நம்ம தச்சிடலாம். கரெக்டாக கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து ஒரு 2 நூல் கேப்பில் இந்த ஒவ்வொரு பீஸாக வரிசையாக தைச்சிடலாம். கிழக்க தள்ளி தள்ளி தைக்காமல் நெருக்கமாக நம்ம தைக்கணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல இதே டிசைனர் லேஸை நம்ம பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு தெரியாமல் உள்பக்கமாக 1/4 இன்ச் மடித்து விட்டுட்டு இந்த ஒவ்வொரு பீஸோட பிசுறு பகுதி தெரியாமல் இந்த லேஸை கவர் பண்ணி நம்ம தச்சுக்கலாம்.
இப்போ இந்த லேஸ்லேயே இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அந்த இலை மேலே படாமல் லேஸு மேலேயே நம்ம டபுள் தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒவ்வொரு பீஸ்லையுமே நம்ம பாசி வச்சு தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள் நான் சைனிங்காக இருக்கக்கூடிய அரைவட்ட பாசி தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இது நம்ம கோல்டு கலர் நூலை எடுத்து ஊசியில் வந்து 4 நூறு கோர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பாசி வைக்க போகிறது கிடையாது. 3 பாசி வைக்க போகிறோம். அக்கன்னா சேஃபில் 3 பாசி வச்சு தைக்க போகிறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் தைக்கக்கூடிய பாசி பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட, ஆனால் சைனிங் நம்மளுக்கு செம லுக்காக இருக்கும். வெளுக்கவே வெளுக்காது. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லா கலர்ஸுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்குது. சைஸுமே எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கிது. இது போல் பாருங்கள் 3 பாசியை இந்த மாதிரி அக்கன்னா சேஃபில் நம்ம வந்து தச்சுக்கலாம். தனித்தனியாக நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள் ஒவ்வொரு பீஸ்லேயுமே 3 பாசி கோர்த்து தனித்தனியாக முடிச்சு போட்டுட்டு இது போல் வரிசையாகவே நம்ம வந்து பாசியை வச்சு தச்சிடலாம். தச்சுட்டு நம்ம அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை கஸ்டமருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். லேஸ் 2 மீட்டருக்கு 40 ரூபாய். இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 50 முதல் 60 ரூபாய் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த கோல்டு கலர் டிஷ்யூ கிளாத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 40 ரூபாய் போட்டுக்கலாம். கேன்வாஸுக்கு ஒரு 20 ரூபாய் போட்டுக்கலாம். அது போக இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். இந்த டிசைனுக்கு மட்டும் தையக்கூலி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா டிசைனுக்கு மட்டும் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 300 முதல் 400 ரூபாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பாசி தைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து 100 ரூபாய் சேர்த்துக்கலாம். டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.